வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் பூமெத்தை அல்ல, சிலருக்கு அது முட்கள் நிறைந்த காடு. அந்த முட்களை ஒவ்வொன்றாக அகற்றி தனக்கான பாதையை தானே செதுக்கி தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு இளைஞனை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்து மண்ணில் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் தனது வலிகளை மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த இளைஞன் இன்று உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, யாழ்ப்பாணத்து யூடியூபர் SK கிருஷ்ணா ப்ரோ. அவரை பற்றி தான் இன்று பேச இருக்கிறோம். கிருஷ்ணாவின் ஆரம்ப கால வாழ்க்கை அவ்வளவு எளிதானதல்ல. பசி, வறுமை, வசதி குறைவு என எல்லாவற்றையும் சந்தித்த அவர் நமக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்டவர்தான் கிருஷ்ணா. யூடியூப் என்ற தளத்தை வெறும் பணத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அதனூடாக ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஒரு கருவியாக மாறியிருந்தார் கிருஷ்ணா. அவர் செய்த சமூக சேவைகள், அவர் காட்டிய அன்பு இன்று பலரின் வீட்டு பிள்ளையாக அவரை மாற்றி இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்த கிருஷ்ணா இன்று தன் உழைப்பால் ஒரு கனவு இல்லத்தை கட்டி முடித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் பல இரவுகளின் தூக்கமில்லாத உழைப்புகள் இருக்கிறது என்று அர்த்தம். உயர பறக்கும் பறவைகளை கீழே தள்ள எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். கிருஷ்ணாவின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அதிகம். விமர்சனங்கள் அம்புகளாய் பாய்ந்தன. சொல்ல போனால் சிறை கதவுகள் வரை அவரை பின்தொடர்ந்தன சூழ்ச்சிகள். ஆனால் உண்மையும் உழைப்பும் என்றுமே தோற்றதில்லை. தன்னை வீழ்த்த நினைத்தவர்களுக்கு தனது வெற்றி மூலம் பதிலடி கொடுத்தார் கிருஷ்ணா. கனவு இல்லத்தை கட்டி முடித்த அந்த சாதனை மன்னன் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்துக்கு செல்கின்றார். ஆம், எதிர்வரும் 15ஆம் தேதி அவருக்கு திருமண வைபவம். தனி மனிதனாக போராடிய கிருஷ்ணாவுக்கு இனி நிழலாகவும் பலமாகவும் தனது துணைவியார் வரப்போகிறார். கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த அந்த மனதுக்கு இனி அன்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்க போகிறது. தன்னுடைய உழைப்பால் ஒரு மாளிகையை உருவாக்கியவர் இப்பொழுது அந்த மாளிகையை அலங்கரிக்க ஒரு அரசியை தேர்ந்தெடுக்கிறார். எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை மலர்ச்சோலையாக அமைய வேண்டும். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமையவும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களை இந்த உலகமே பார்த்து புல்லரிக்கட்டும். மகிழ்ச்சியாக வாழுங்கள் சகோதரா. உங்கள் அன்பு மனைவியுடன் ஆரோக்கியத்துடனும் செல்வத்துடனும் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.